அத்தியாயம் 10. மருத்துவமனையில் காவல்துறையை சார்ந்தவர்களும் பல பிரமுகர்களும் பாண்டியன் ராஜீவ்காந்தியுடன் கொல்லப்பட்டு விட்டதாகவே மீண்டும் மீண்டும் தகவல் தந்ததோடு உடலை சென்னை அரசு பொது மருத்துவமனையில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கூறிவிட்டதால் அங்கே சென்று தகவலை தெரிந்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என கருதி என் மகன் ஜவஹரும் மருமகன் என் ஜூனியர் பிபிஆர் ராகவும் சென்னை பொது மருத்துவமனை போக டாக்ஸி ஆட்டோவை தேடினர். யாருமே கலவரம் நடந்து கொண்டிருப்பதால் வண்டியை ஓட்ட தயாராக இல்லை. கடைசியாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய ஆட்டோ ரிக்ஷா ஒன்றில் சந்துபொந்து வழிகளில் சென்னை ரிப்பன் கட்டிடம் வரை வந்து சேர்ந்து விட்டனராம். அங்கிருந்து நடந்தே மருத்துவமனை நுழைவாயிலை அடைந்தனராம். ஆனால் காவல் பலமாக இருந்தது. யாரையும் உள்ளே விடாமல் துரத்தி கொண்டிருந்தார்களாம். என் மகன் காவல்துறை அதிகாரியை சந்தித்து தான் பாண்டியனின் மகன் என்பதை கூறி அனுமதியை கேட்ட பின் அவர் தயக்கத்தோடு நெல் பார்க்கலாம் என்றாராம். நல்ல வேளையாக அந்த பக்கம் எட்டி பார்த்த டாக்டர் என் மகனை அடையாளம் கண்டு உள்ளே அனுமதிக்கும்படி காவல்துறையினரிடம் கூறினாராம். என் மகனை உள்ளே விட்ட காவல்துறையினர் எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டும் என் மருமகனை அனுமதிக்க மறுத்துவிட்டனராம். பிறகு அந்த இருட்டு வேளையில் கலவரம் நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் எந்த வண்டியும் ஓடாத நிலையில் தெருவெல்லாம் பல இடங்களில் கல்லெறியும் டயர்கள் போஸ்டர்களை போட்டு தீ வைத்து எரிப்பதும் நடந்து கொண்டிருந்த தெருக்கள் வழியாக சென்னை அரசினர் பொது மருத்துவமனையிலிருந்து அண்ணாநகர் மேற்கு வரை அடிபடாமல் தப்பி நடந்தே போய் சேர்ந்தாராம் என் மருமகன். அவர் வீடு சேரும்போது அதிகாலை 4 மணி இருக்குமாம். அவர் உயிருடன் தான் இருக்கிறாராம். ஆனால் காயப்பட்டிருக்கிறார். என்னால் பார்க்க முடியவில்லை. இது காவல் அதிகாரி சொன்ன செய்தி. ஜவஹர் மருத்துவமனைக்கு போயிருப்பதால் செய்தி வரக்கூடும், பொறுமையாக இருங்கள் என கூறினாராம். நிச்சயமாக செத்துவிட்டார் என்ற கவலையில் மூழ்கியிருந்தவர்கள் இப்பொழுது உயிர் இருக்கிறதாம், ஆனால் எப்படியோ என்ற சந்தேக நிலைக்கு வந்துவிட்டனராம். அவருக்கு கை கால்கள் இருக்கிறதா, முகம் இருக்கிறதா என அவரவருக்கு உள்ள சந்தேகங்களை கேள்விகளாக கேட்டனராம். அவரே பார்க்கவில்லை, என்ன பதிலை சொல்வார்? உயிர் இருக்கிறதாம், டாக்டர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று கூறினாராம். இதே நேரத்தில் மருத்துவமனையிலிருந்து தொழிற்சங்க அலுவலகத்துக்கு திரும்பிவிட்ட தோழர் அஜி தொலைபேசியில் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். அவரை மருத்துவமனையில் சேர்த்து இரத்தம் ஏற்றிய பிறகு இப்பொழுதுதான் இங்கு வந்தேன். அவர் உயிருடன் தான் இருக்கிறார். வதந்தியை கேட்டு கலங்காதீர்கள். அவரது கை கால்கள் சேதமடையவில்லை, ஆனால் காயப்பட்டு இருக்கிறார். உங்களுக்குத்தான் தெய்வ பக்தி உண்டே, ஜெபியுங்கள் என்று கூறினாராம். என்னை ஆறுதல் படுத்த சொல்கிறீர்களா அல்லது உண்மைதானா? சத்தியமாக சொல்லுங்கள் என பலமுறை கேட்டு அவருடன் சத்தியமாக என்று சொன்ன பிறகுதான் தொலைபேசியை என் மனைவி கீழே வைத்தாராம். விடியற்காலை வரை இத்தகைய செய்தி கணைகள், அழுகை, கண்ணீர். எப்படியோ என் குடும்பத்தினர் என் சாவுக்காக முன்கூட்டியே அழுதுவிட்டனர். ஓரிரவு தூக்கத்தையும் அவர்கள் கடைபிடித்து முடித்து விட்டனர். காலையில் மருத்துவமனையிலிருந்து திரும்பிய என் மகனும் என் தம்பி மகனும் டிரைவர் விஸ்வநாதன் வரிசையாக வந்து பார்த்த சங்கதிகளை கூறி ஒருவாறு அமைதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் டாக்டர் 3 நாட்களுக்கு பிறகுதான் உங்கள் அப்பாவின் நிலை பற்றி திட்டவட்டமாக கூற முடியும். அவரது உடம்பு வேகமாக வீங்குகிறது. வெடிகுண்டில் விஷம் கலந்திருக்கக்கூடும் என கருதுகிறோம். அதற்கு தடுப்பு மருந்து கொடுத்துள்ளோம். உடம்புக்குள் உள்ள உறுப்புகளில் ஏதாவது சேதம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதையும் ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டும். இப்போதைய நிலையில் அவரை அசைக்க முடியாது. நாங்கள் முழு கவனம் செலுத்துகிறோம். ஆளுநர் இரவு நேரில் வந்து பார்த்து சகல மருத்துவ உதவிகளையும் செய்ய உத்தரவிட்டுள்ளார். நம்பிக்கையோடு இருங்கள் என்று கூறி என் மகனை அனுப்பி வைத்தார்களாம். மறுநாள் என் உடம்பு தலை முதல் கால் வரை 2 மடங்காக பலூன் மாதிரி ஊதி பெருகிவிட்டதாம். டாக்டர்கள் கலக்கமடைந்தது அவர்களது உரையாடலில் தெரிந்தது. மே 22 பலர் வந்து போய்கொண்டிருந்தது. ஆனால் எங்கே என்ன நடக்கிறது என தெரியவில்லை. ராஜீவ் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தியும் எனக்கு தெரியாது. கண்களில் எரிச்சல் தொடர்ந்தது. தெளிவாக எதுவும் தெரியவில்லை. பொதுவாக அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளை சரியாக கவனிப்பது இல்லை என்ற பொதுவான கருத்து உண்டு. ஆனாலும் என்னை மிகவும் அக்கறையுடன் கவனித்தனர். எல்லா துறைகளையும் சார்ந்த பயிற்சி பெற்ற சிறந்த மருத்துவர்கள் பலரும் வந்து சிகிச்சை தந்தனர். பஞ்சு, துணி, மருந்து என பல பற்றாக்குறைகள் இருந்தன. டாக்டர்களின், நர்ஸுகளின் மனக்குறைகளும் நிறைய உள்ளன. மருத்துவமனையை வாட்டும் மூல நோயை தீர்க்க எல்லோரும் சேர்ந்து முயல வேண்டும். அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 11. மே 23. மே 23 காலையில்தான் என்னை சந்திக்க என் மனைவியை அனுமதித்தனர். அவள் அழுது முகம் வீங்கியிருந்தது. எதிர்பார்த்தது தான். என்னை பார்த்தவுடன் தேம்பி அழுதவள் விடாமல் அழுதாள்.
அழுகையை நிறுத்துமாறு கடிந்தேன். அவள் தொண்டை விம்ம, ராஜீவ்காந்தியை பாவிகள் கொன்றுவிட்டார்கள். அவள் பேச்சும் முடியவில்லை, அழுகையும் நிற்கவில்லை. நானும் மௌனமானேன். குண்டு வெடித்தபோது உணராத ஓர் ஈட்டி இப்பொழுது நெஞ்சில் பாய்ந்தது. மே 23 காலையில் என்னை மருத்துவமனையில் பத்திரிகை நிருபர் துரைராஜ் பார்க்க வந்திருந்தார். சிரமப்பட்டு கண்களை விரித்து பார்க்க முயன்றேன். அவர் பக்கத்தில் குனிந்து, நான் ஒரு மோசமான செய்தியை சொல்லப் போகிறேன், நீங்கள் தைரியமாக கேட்க வேண்டும் என்ற பீடிகையுடன் தொடங்கினார். தொடங்கிய முறையிலிருந்தே ராஜீவ்காந்தி பற்றி தான் என யூகித்தேன். மே 21 நடந்த விபத்தில் ராஜீவ்காந்தி அதே இடத்தில் கொல்லப்பட்டு விட்டார். பக்கத்திலிருந்து தப்பிய ஒரே ஆள் நீங்கள்தான். அதே இடத்தில் மேலும் 18 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்தனர். பயங்கரமான சம்பவம். எப்படியோ நீங்கள் தப்பியது ஆச்சரியம் என்று கூறினார். முதலில் நெஞ்சை அழுத்தி கொண்டேன். அழுகை பொங்கிற்று. ஆனால் நொடிப்பொழுதில் அழுகை ஆத்திரமாக, ஆங்காரமாக வெறித்து பீடித்தது. என் உடம்பு நெருப்பாக எரிவது எனக்கு தெரிந்தது. அந்த சண்டாளர்களை பழிக்கு பழி வாங்கியே தீர வேண்டும் என்ற வெறி பொங்கிற்று. வந்த கண்ணீரை துடைத்து கொண்டேன். ராஜீவ் இறந்த இடத்தில் நான் இறந்திருந்தாலும் பரவாயில்லை. அவர் என் மாதிரி காயப்பட்டு தப்பியிருந்தால் இந்திய வரலாற்றில் அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். அவரே என்னை விட வயதில் பல்லாண்டு இளையவர். இளம் வயதிலேயே உலகின் அங்கீகாரம் பெற்ற அறிமுகமான தலைவர். ஆனால் என் சாவால் அத்தகைய பெரும் இழப்பு ஏற்பட வழியில்லை. அரசியல் ரீதியில்தான் சோக சம்பவத்தையும் பரிசீலித்து கொண்டிருந்தேன். டாக்டர் வந்ததால் பார்க்க வந்தவர்கள் வெளியேறிவிட்டனர். அத்தியாயம் முற்று.